எல்லோருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம். நம் பாரத தேசத்தில் நாம் கொண்டாடும் பண்டிகையாக இருந்தாலும் சரி, அனுஷ்டிக்கும் விரதமாக இருந்தாலும் சரி, திருமணம், மஞ்சள் நீராட்டு விழா போன்ற சடங்குகளாக இருந்தாலும் சரி, அதன் பின்னே ஆயிரம் ஆயிரம் ரகசியங்களும் அறிவியலும் ஒளிந்திருக்கும். காலம் காலமாக தாத்தா சொன்னார், கொள்ளுப்பாட்டி சொன்னது, அம்மாச்சி சொன்னது, அப்பத்தா சொன்னது, இப்படி சொன்னதை பின்பற்றி வாழ்ந்த தலைமுறைகள் இப்பொழுது அநேகமாக இல்லை. எங்கோ ஓரிரண்டு இடங்களில் மட்டும் இருக்கின்றன. இப்படி ஒரு டிஜிட்டல் உலகத்தில் வாழும் நாம் மாதம் மாதம் அமாவாசை என்ற ஒரு நாளை நம் முன்னோர்களுக்காக ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை, அதாங்க படையல் இத்தியாதி, அவரவர் சம்பிரதாயத்திற்கு ஏற்றவாறு இன்றளவும் செய்து வருகிறோம். அது ஏன், எதற்காக? கொஞ்சம் யோசித்து பார்த்தா நமக்கே விளங்கும். நம் முன்னோர்களை நினைவு கூறும் நாள், மாதம் ஒரு முறை திதி கொடுப்பதும், நம் முன்னோர்கள் இறந்த நாளன்று அவரவர் பழக்க வழக்கங்களுக்கும் வசதிகளுக்கும் ஏற்ப தானம் செய்வது, முக்கியமாக அன்னதானம், இவையெல்லாம் பண்ணுறோம். நம் படையலை காக்கா வந்து சாப்பிடுமானால் நம் மூதாதையர்கள் திருப்தி அடைந்து விட்டார் என்றெண்ணி மகிழ்வோம். இது ஜென்ரல் ஃபினாமினா. சரி, மாதம் வரும் அமாவாசைக்கும் தை மாதம் வரும் அமாவாசைக்கும் என்ன வித்தியாசம்? நேர்களே, 12 மாதங்களும் வரும் அமாவாசைதான். ஆடி, புரட்டாசி மற்றும் தை, இந்த மூன்றுக்கும் ஒரு சிறப்பும் ஒற்றுமையும் இருக்கிறது. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். ஆடி அமாவாசை அன்று நம் முன்னோர்கள் அவர்களுக்குரிய பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்டு பூமிக்கு வருகிறார்கள். புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை அன்று நம் வீட்டு வாசலில் வந்து நின்று நாம் செய்யும் தர்ப்பணத்தையும் நாம் படைக்கும் உணவுகளையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்வுறுகிறார்கள். தை அமாவாசை அன்று பேக் டு பெவிலியன் போல் தங்கள் பித்ருலோகத்திற்கு சென்று விடுகிறார்கள். இதில் என்ன ஒரு விசேஷன்னா, தை அமாவாசை அன்று பித்ருலோகம் புறப்பட்டு செல்லும் நம் முன்னோர்களுக்கு தாகம் ரொம்ப அதிகமாக இருக்குமாம். எனவே அன்றைய தினம் நீர்நிலைகளுக்கு சென்று நம் மூதாதையர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்புறம் என்ன, நீங்கள் எல்லோரும் நீள் ஆயுள் நிறை செல்வமுடன் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனம் நிறைய வாழ்த்துவார்கள். நாம் இந்த சடங்கை அக்கறையோடு செய்ய வேண்டும். அதாங்க சிரத்தன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் தான் இதற்கு ஸ்ரார்த்தம் என்றொரு பெயரும் உண்டு. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பித்ருக்களின் சாபத்திற்கு நாம் ஆளாகும் பட்சத்தில் நம்மை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. இதை நான் சொல்லலிங்க, கருட புராணம் சொல்கிறது. அன்னத்தை 6 உருண்டைகளாக பிடித்து எள், தண்ணீர், தர்பை கொண்டு அவர்களது பெயர் தெரிந்தால் சொல்லி ஆராதிக்க வேண்டும். தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா, தாய், பாட்டி, கொள்ளு பாட்டி, இந்த 6 பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்தை அழைத்து வைக்கும்போது அது உண்பதால் நம் முன்னோர்களே வந்து சாப்பிடுவதாக ஐதீகம். சரி, இதை ஏன் செய்யணும்? நம் முன்னோர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் அல்லது குறைகள் இருந்தால் அது நிவர்த்தியாகிவிடும். வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடைபெறும். ஏன், நம்ம சிவபெருமானே ஸ்ரீராமரிடம் நீ உன் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய பித்ருக்கடனை நிறைவேற்று என்று கூறியதால் தான் சீதையை மீட்ட பிறகு ராமேஸ்வரத்தில் வைத்து ராமர் தர்ப்பணாதிகளை செய்தார். அது மட்டுமா, தன் பொருட்டு உயிர் நீத்த ஜட்டாயு என்ற கழுகு அரசனுக்கும் மகன் ஸ்தானத்தில் இருந்து இறுதிச் சடங்குகளை செய்து தர்ப்பணம் செய்தார் என்ற விவரங்களை புராணங்கள் வழியே அறிய முடிகிறது. மொத்தத்தில் நமது வம்சம் வழி வழியாக வளர்ந்து வருவதற்கு காரணமாக இருந்த நம் பித்ருக்களை, மூதாதையர்களை நினைவு கூர்தல் என்ற சிம்பிள் விஷயத்தை தர்ப்பணம், படையல் என்று சடங்கு சம்பிரதாயமாக மாற்றி வைத்திருக்கும் நம் முன்னோர்களின் தீர்க்க தரிசனத்தை என்னவென்று சொல்வது? நிறைவாக நம் பாரத நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய 7 தலைமுறை பெயர்களை கூறி முடிக்கிறேன். நாம் முதல் தலைமுறை, தந்தை தாய் 2ஆம் தலைமுறை, பாட்டன் பாட்டி 3ஆம் தலைமுறை, பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5ஆம் தலைமுறை, சேயோன் சேயோள் 6ஆம் தலைமுறை, பரன் பறை 7ஆம் தலைமுறை. இப்பொழுது புரிந்ததா நேயர்களே பரம்பரையின் அர்த்தம்?
எனவே இந்நாளில் அன்னதானம், வஸ்திரதானம், அரிசி மற்றும் காய்கறிகள் இவற்றை தானம் செய்து இல்லாதவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்மால் ஆனதை செய்து நம் முன்னோர்கள் போட்ட பாதையில் நடந்து நம் சந்ததியினருக்கு புண்ணியங்களை சேமிப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க. உங்கள் எல்லா குழுக்களிலும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.